எங்க அம்மாவ நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற மாதிரி ஆனந்தி கனவு கண்டிருக்கா. அவ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. இதுவும் நடக்கும் கவிதா. ஆனந்திக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எக்ஸாம் முடிஞ்சிரும்ல? முடிஞ்சிடும். ஏன் கேக்குற? என்ன நீ இப்படி கேக்குற? அவ உன் கல்யாணத்துக்கு வர வேண்டாமா? அம்மாக்கு இப்படி இருக்கு கவிதா. எவ்வளவு பர்சன்ட் பணம் இருக்கு? பொழைச்சிருவாங்கல்ல, காப்பாத்திடலாம்ல. என்ன மனோ நீ இப்படி பயப்படுற? நீ டாக்டர்ங்கிறத மறந்துட்டியா? அம்மாக்கு சாதாரண தீக்காயம்தான். படுத்துட்டு இருக்காங்க, வலி பொறுக்காம கத்துறாங்க. அது கொஞ்ச நாள்ல சரியாயிடும். எங்க அம்மா தான் உலக ஆனந்தி. யோசி, என்ன சொல்லுது? உன் இன்ட்யூஷன் என்ன சொல்லுது? சொல்லு ஆனந்தி. உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. உங்க அம்மாவுக்காக நான் ப்ரே பண்றேன். நீ போ. ஆனந்தி, எதுவும் ஆகாதுல்ல? நீ போ, கேன்டீனுக்கு போ. ஒன்னும் ஆகாது. கவிதா டாக்டர் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி கேன்டீனுக்கு போ. கவிதா சொன்ன விஜய் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. இல்லை மேடம், லாஸ்ட் இயர் நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ மேடம் இருக்கும்? எது கேட்குறீங்க? இல்லை, அதுக்குள்ள ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கேட்டேன். பெரிய ப்ராஃபிட் ஒன்றும் இல்லை, அதே நேரத்தில் லாஸும் இல்லை. ஸோ லாஸும் இல்லை, கெயினும் இல்லை. ஸோ நடுவில் தான் ஓடிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. என்ன விஷயம்? மேடம், நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிற இடத்துக்காக 3 பேர் கேஸ் போட்டிருக்காங்கல்ல? ஆமா, கேஸ் கோர்ட் விசாரணையில் இருக்கு. கேஸ் ஹிஸ்டரியை படித்து பார்த்தேன். பார்க்க போனால் லீகல் சைடில் நம்ம சைடு ரொம்ப வீக்காக இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் விஜய்? தயானந்த் சாருக்கு லேண்ட் வித்தவங்க அவரை ஏமாத்திட்டாங்க. பாவம், அவருக்கு எதுவுமே தெரியாது. இந்த கேஸை நம்ம போராடி தான் ஜெயிக்கணும். இல்லை மேடம், நான் அந்த 3 பேர்கிட்டையும் தனித்தனியாக பேசி பார்த்து ஒரு டீல் ஒன்று பேசியிருக்கேன். அதில் ஒருத்தர் ஓகேன்ட்டார். அவரே மிச்சம் 2 பேரையும் கூட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி இது? சான்சஸ் இருக்கா? ட்ரை பண்ண முடியாத எதுவும் இல்லை மேடம். நான் டீல் பேசின ஒருத்தரை 20 lakhs கொடுத்தா இந்த கேஸ்லேருந்து வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டாரு மேடம். அவரே மிச்சம் 2 பேரையும் பேசி அவரே கூட்டு வரேன்னு சொல்லிட்டாரு மேடம். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 70 to 75 வரைக்கும் செலவாகும் மேடம். 75 lakhs மேடம். 75 lakhs-ஆ? அவ்வளோ பணத்துக்கு நாம எங்க போறது? சான்ஸே இல்லை மேடம். அதுக்கும் என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது மேடம். நம்ம ஹாஸ்பிட்டல் பில்டிங்கில் ஒரு பார்ட் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம்ல மேடம், அதில் ஒரு என்ட்ரன்ஸ் எடுத்து ஷாப்பிங் மாலுக்கு வாடகைக்கு விடலாம்ல? ஷாப்பிங் மாலா? ஆமாம் மேடம், ஷாப்பிங் மாலில் நல்ல வாடகை கிடைக்கும்ல. வர அட்வான்ஸை டீலுக்கு பேசி முடிச்சிடலாம். அதுக்கு மேலே வர்றது எல்லாமே ப்ராஃபிட் தானே மேடம். என்ன விஜய் பேசுறீங்க? ஷாப்பிங் மால் வாங்குறதுக்கா தயானந்த் சார் என்கிட்ட பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்தாரு? பல்லவன் கையில ஹாஸ்பிட்டல் போயிருந்தா அவர் இப்படிதான் பண்ணிருப்பாரு. நானும் அதே செய்யணுமா? அப்புறம் எனக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? மேடம், நீங்கள் எமோஷனே ஆகாதீங்க. சப்போஸ் இந்த கேஸில் நம்ம தோற்று போய் மொத்த ஹாஸ்பிட்டல் நம்ம கைவிட்டு போனால் என்ன பண்ணுவீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க மேடம். தயானந்த் சாரோட லட்சியம் என்ன ஆகிறது மேடம்? ஆனால் நான் சொல்கிறத பார்த்தா ஹாஸ்பிட்டலில் ஒரு பாட்டு தான் வாடகைக்கு விட போகிறோம். அதனால் ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டல் நம்ம தக்க வச்சுக்கலாம்.
அதே மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ தயானந்த் சார் இருந்தாருன்னா இந்த யோசனை அவர்கிட்ட சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக ஓகே சொல்லியிருப்பாரு மேடம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு இதை ஏத்துக்கலவே. இந்த விஷயத்த மறந்துடுங்க. புரியாமல் பேசுகிறீங்க மேடம். இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு புதுசாக மெஷின் வாங்கி போட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது மேடம். அதுக்குண்டான ஃபைனான்ஸ் சோர்ஸ் நம்மகிட்ட இல்லை. இப்போ நான் சொல்கிற மாதிரி போனால் இதில் வர ஃபைனான்ஸ் வச்சு நம்ம கேஸும் நடத்தலாம். சப்போஸ் ஃபியூச்சரில் நம்ம ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணணும்னா அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்க மேடம். எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டா இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். சரி மேடம், யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லுங்கள். நானும் வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்கான்னு முயற்சி பண்ணுறேன். வரேன் மேடம். ஓகே. டாக்டர் டாக்டர் கொஞ்சம் பொறுத்துக்கோமா. என்னாச்சு? என்னாச்சு? டாக்டர் உங்க வலது கால்ல ஃபிராக்சர். டாக்டர் ஜீவானந்த ஹாஸ்பிடல்ல ஆபரேஷன் பண்ணோம். வீட்டுக்கு வந்தா தாங்க முடியாத அளவுக்கு வலி. சீக்கிரமா உள்ள கொண்டு வாங்க. சரி உள்ள கொண்டு வாங்க. தமிழ், இந்த நிலைமையில ஸ்கேன் எக்ஸ்ரே எதுவும் எடுக்க முடியாது. பேஷண்ட் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. பெயின் கில்லர் கொடுக்கலாம், தூங்குறதுக்கு மருந்து கொடுக்கலாம். அப்படியே ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாத்தையும் எடுத்துடலாம். நீங்க என்ன பண்றீங்க? போய் கவிதாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரியா? சீக்கிரம். ப்ளீஸ் ப்ளீஸ் அல்லாத. கவிதா, என்னாச்சு புவனா? பேஷண்டோட ஹஸ்பண்ட் நரேந்தர். அவங்களுக்கு என்னாச்சு? ஒரு ஆக்சிடென்ட்ல சின்ன ஃபிராக்சர் ஆயிடுச்சு. ஆபரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்தா வலியில துடிக்கிறா. ஆபரேஷன்ல ஏதாவது தப்பு நடந்திருக்கும்னு பயமா இருக்கு டாக்டர். நான் பேஷண்ட் பார்த்துட்டு சொல்றேன். புவனா, ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு கவிதா. சரி வா பார்க்கலாம். நீங்களும் வாங்க. சரிங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? உங்க பேர் என்ன சொன்னீங்க? நரேந்திரன் டாக்டர். தீபா காலில் என்னதான் பிரச்சனை சொல்லுங்க டாக்டர். தீபா ஒர்க் பண்றாங்களா? தீபாவும் நானும் டான்சர்ஸ் பெங்களூர்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். அவளுக்கு சரியாயிடும்ல? கால்ல ஆபரேஷன் பண்ணாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸிங்ல ஏதோ ப்ராப்ளம். இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு. கால் அழுகி போயிடுச்சு. அந்த பழைய டாக்டர்ஸ் எப்படி கவனிக்காம விட்டாங்கன்னு தெரியல. இப்போ தீபா பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. ஆமா டாக்டர். குழந்தைக்கும் அவங்களுக்கும் எந்த டேஞ்சரும் இல்ல. இப்போ அவங்களோட வலது காலை ரிமூவ் பண்றது தான் நல்லது. டாக்டர் வலது கால எடுக்கணுமா? தீபா தீபா டாக்டர், தீபாவால டான்ஸ் ஆடாம இருக்க முடியாது டாக்டர். ஐயோ தீபா, அவ கால் எடுத்துட்டா எப்படி டாக்டர்? எப்படி டாக்டர்? ஐயோ தீபா, ஐயோ. அக்னியை 3 பேர் தொட்டு கும்பிடுங்க. அக்னி முன்னாடி போய் சொன்னா அது உங்களை அழிச்சிடும். எதையும் மறைக்காம அதை என்கிட்ட சொன்னா நெருப்பா வந்து நான் காப்பாத்துவேன். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க தான் பெரிய ஜோசியராச்சு, எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்பாவுக்கு 2 பேரும் கொல்லி வச்சீங்க போல. அப்பா செத்தா கொல்லி தானே வைக்கணும். நீங்க 2 பேரும் நல்ல பசங்க, அதனாலதான் உங்க அப்பாவுக்கு உயிரோட கொல்லி வச்சீங்க. நான் சொல்லல, கட்டம் சொல்லுது. உங்க அப்பாவோட சாவு உங்க கையில. ஆனா உங்க அப்பாவுடைய சொத்து வேற ஒருத்தன் கையில. ஓகே சாமி, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நாங்கள் தயானந்த் சாரோட பசங்க. எங்களுக்கு வர வேண்டிய ஹாஸ்பிட்டல் சொத்தை எங்கள் அப்பா அங்கே வேலை பார்க்குற கவிதை பேரில் எழுதி வச்சுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த சொத்து திரும்பவும் எங்கள் கைக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். உங்க அப்பா சொத்துக்காக நீங்க என்ன பண்ணாலும் சரி, கிடைக்கவே கிடைக்காது. என்ன சாமி சொல்கிறீங்க? இதுக்கு வேற வழி இல்லையா? சாமி, உங்களை நம்பி வந்திருக்கோம். இந்த சொத்துக்காக அவங்க பண்ணாத காரியமே இல்லை. பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சாமி. நீங்க நினைக்கிறது நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் உங்க கூடவே இருக்கு. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சாமி. நான் கூடன்னு சொன்னது உங்க தம்பிய. நீங்க நினைக்கிறது நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் உங்க கூடவே இருக்கு. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சாமி. நான் கூடன்னு சொன்னது உங்க தம்பிய. தம்பியா? பிரச்சனை எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம், ஆனா அது உங்க தம்பி ரூபத்துல வந்திருக்கு. நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி, ஆனா உங்க தம்பி வேற மாதிரி. உண்மைதான் சாமி, அவன் கூடமே அப்படிதான். அவன் எங்களை என்ன தொந்தரவு பண்ணாலும் போட சனின்னு விட்டுருவோம். இப்போ அந்த பையனுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. இது அந்த பொண்ணோட ஜாதகம். எங்கள் ஹாஸ்பிட்டல் டாக்டர் புவனா, இவ தான் என் தம்பியை லவ் பண்ணுறா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். இதில் ஏதாவது பிரச்சனை வருமா? உங்களை தேடி ஆபத்து வரல, ஆபத்தை தேடி நீங்க தான் போறீங்க. உங்க தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும் ரொம்ப பொருத்தம். சாமி, அது நல்லது தானே. இதில் என்ன ஆபத்து இருக்கு? நல்ல பொருத்தம் உங்களுக்கு இல்ல, அது அவங்களுக்கு தான். இப்ப வரைக்கும் தோத்ததுக்கு உங்க தம்பி ஜாதகம் தான் காரணம். இந்த பொண்ணை உங்க தம்பி கட்டிக்கிட்டா உங்க தம்பி ஜாதகம் இன்னும் பலமா இருக்கும். அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தா நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. நீங்க நெருப்புன்னா அவங்க நீரா வந்து உங்களை அணைச்சிடுவாங்க. உங்க தம்பி கல்யாணத்தை நிறுத்துறத தவிர வேற எந்த பரிகாரமும் இல்ல. என்ன சொல்றீங்க சாமி? நான் எழுதி வச்சத பேசல, அவன் எழுதி வச்சத சொல்றேன். கல்யாணத்தை நிறுத்துனீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும். கல்யாணம் நடந்ததுன்னா அவங்க நினைச்சது நடக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் கவிதா மேடத்தை பார்க்கணும். ஃபார்மசி கிட்ட நிக்கறாங்க பாருங்க. தேங்க் யூ. சரி, இதெல்லாம் நீங்க கரெக்டா பார்த்து அனுப்பிச்சிடுங்க. மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. தீபா கண்ணு முழிச்சிட்டா. அவளுக்கு இப்போ பெயின் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்றா. ஆமா, பெயின் கில்லர் கொடுத்துருக்கோம். ஆனா மேடம், அது வந்து சொல்லுங்க என்ன? கால் எடுக்கணும் நீங்க சொன்னத தீபா கிட்ட சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை டாக்டர். நரேந்திரன், நரேந்திரன், நீங்க தான் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். நீங்களே இப்படி நடந்துக்கிட்டா எப்படி? ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்.
என்னாலே தாங்க முடியலையே டாக்டர். அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? நரேந்தர், அவங்க கிட்ட இந்த விஷயத்தை உடனே சொல்லி ஆகணும். ஏன்னா ஆபரேஷனுக்கு தயார் பண்ணணும்ல. பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. லேட் பண்ண கூடாது. என்ன சொல்றீங்க? இல்ல டாக்டர், தீபா கிட்ட சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல டாக்டர். நீங்க தான் அவளுக்கு எப்படி எடுத்து சொல்லணும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். ஓகே, சரி சரி, நான் சொல்றேன். நானே தீபா கிட்ட சொல்றேன். வாங்க வாங்க, தைரியமா இருங்க ஃபர்ஸ்ட். சரி டாக்டர். தீபா, எப்படி இருக்கு தீபா? பெயின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு டாக்டர். பட் ரொம்ப ஃபீவரிஷா இருக்கு, குளிருது. காலை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. என் கால் எப்போ டாக்டர் சரியாகும்? சொல்லுங்க டாக்டர். ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும் தீபா. மறுபடியும் ஆபரேஷனா? என் கால் எப்போ டாக்டர் சரியாகும்? சொல்லுங்க டாக்டர். ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும் தீபா. மறுபடியும் ஆபரேஷனா? வேற ஆப்ஷன் இல்லைன்னா பண்ணிருங்க டாக்டர். எனக்கு என்னன்னா என் கால் சீக்கிரமா கியூர் ஆகணும். ஆக்சிடென்ட் ஆன நாள்ல இருந்து நான் டான்ஸே பண்ணாம இருக்கேன். நான் டான்ஸ் கத்துக்கிட்டதுல இருந்து இவ்வளோ நாளா நான் டான்ஸ் ஆடாம இருந்ததே இல்ல. சொல்லு நரேன். ஆமா டாக்டர். ஆமா நரேன், நீயே ஒரு மாதிரி இருக்க. ஓ, வலியால ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டனா? சாரி நரேன். தீபா, நான் சொல்ல வர விஷயத்த நீங்க பொறுமையா கேட்கணும். சொல்லுங்க டாக்டர். உங்களுக்கு ஆபரேஷன் நடந்த இடத்துல அன்பார்ச்சுனேட்லி இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு பெயின் வந்திருக்கு. ஃபீவர் இதெல்லாம் தெரியுமே எனக்கு. நரேன் சொன்னாரு. நீங்க தான் கியூர் பண்ணிருவீங்களா டாக்டர்? ஐம் so sorry தீபா. எங்களால இத கியூர் பண்ண முடியாது. காலை அழுகிடுச்சுமா. அதனால இன்ஃபெக்ஷன் உடம்பு முழுக்க பரவ சான்ஸ் இருக்குமா. அப்படி பரவுனா உனக்கும் உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் நல்லதில்ல. டாக்டர், நீங்க எதேதோ சொல்ல வரீங்க, ஆனா மறைக்கிறீங்க. எது இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க டாக்டர். இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா ஸ்பெஷலிஸ்ட்கிட்டும் பேசியிருக்கோம். ஆர்த்தோபீடிக் சர்ஜன் உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்காரு. எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க. என்ன? உன் உயிரை காப்பாத்தணும்னா உன் காலை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். என்ன சொன்னீங்க? உன் உயிரை காப்பாத்தணும்னா உன் காலை எடுத்துதான் ஆகணும். நோ 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 நரேன், இவங்க என்ன சொன்னாங்க? கால் எடுக்க போறாங்களா? ஐயோ, எனக்கு எதுவுமே வேண்டாம். சொன்னா கேளு. இந்த ஹாஸ்பிட்டலே வேண்டாம். இவங்க எல்லாம் தப்பா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. என்ன வேற இடத்துக்கு கூட்டிட்டு போடா, கூட்டிட்டு போ. இவங்க சொல்றது உண்மைதான். உனக்கு
ஆபரேஷன் பண்ண டாக்டர்கிட்ட கூட பேசிட்டு அவரும் இதேதான் சொல்றாரு. அப்ப நீங்கள முடிவே பண்ணிட்டீங்களா? அல்லாத தீபா. கடவுளே.